Hello guys, this is Cherry and welcome to my channel. So channel ku pusa vandina en peda Cherry na vandu nariya travel videos adu idhu solli nariya videos poduven. So channel marakama subscribe பண்றங்க and notification button click பண்றங்க. Cars and bikes க்கு பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா சர்வீஸ் பண்ணனும். ஏனா வந்து நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வேணும், வந்து லைஃப் ஸ்பேன் வந்து கொஞ்சம் நிறைய இருக்கணும் அப்படின்றதுக்காக வந்து நம்ம நார்மலாவே சர்வீஸ் பண்ணுவோம். அப்புறம் சர்வீஸ் பண்ணாம இருக்குது அந்த மாதிரி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். ஸோ அதெல்லாமே கேர் பண்ணாம விட்டோம் அப்படின்னா அது வந்து ஃபியூச்சர்ல வந்து ஒரு பெரிய இதுவா வரும். அந்த டைம்ல வந்து நமக்கு செலவும் அதிகமாகும், எல்லாமே அதிகமாகும். நம்ம வெறும் இன்ஜின் பத்தி மட்டும் இல்ல, மற்ற பார்ட்ஸ் எல்லாமே முக்கியமா பாத்தீங்கன்னா சஸ்பென்ஷன், பைக்கோட சஸ்பென்ஷன்னா என்ன and வந்து பைக்கோட சஸ்பென்ஷன் வந்து எப்படி மெயின்டைன் பண்ணணும், அதனால என்னென்ன மாதிரி ஆக்சிடென்ட்ஸ் ஆகலாம், அதை பத்தி தான் வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து செட்டப் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பைக்கோட சஸ்பென்ஷன்னா என்ன அப்படின்னா ஒரு கலெக்ஷன் ஆஃப் பார்ட்ஸ் அண்ட் ஆக்சசரிஸ் தான் பார்த்தீங்கன்னா பைக்கோட சஸ்பென்ஷன். அதோட வேலை வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பைக்கோட சேசிஸ்லேருந்து பைக்கோட மற்ற பார்ட்ஸ் எல்லாத்துடைய வெயிட்டையும் வந்து தாங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா அதோட வேலை, முக்கியமான வேலை. அது மட்டும் இல்லை, இது வந்து பைக்கருக்கு வந்து நம்ம வந்து கார்னரிங் பண்ணும்போதும் சரி, பிரேக்கிங் பண்ணும்போது, ஒரு பள்ளத்தில் மேலே விடும்போது அது மாதிரி டைம்லலாம் பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே யூஸ் ஆகும். ஸோ பைக்கோட சஸ்பென்ஷனில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பார்ட்ஸ், ஃப்ரண்ட் அண்ட் ரியர். ஸோ ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு கம்போஸ்டு 4 டியூப்ஸ், அது வந்து டெலிஸ்கோப்பிக்காகவும் இருக்கலாம், இல்லைனா கிரேடராகவும் இருக்கலாம். ஸோ ரியர் சஸ்பென்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு கம்போஸ்ட் ஆஃப் அ ஸ்விங் ஆர்ம். இது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிளாகவும் இருக்கலாம், டபுளாகவும் இருக்கலாம். ஸோ இதுதான் வந்து சஸ்பென்ஷன், பைக்கோட சஸ்பென்ஷன் தான். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பைக்கோட சஸ்பென்ஷனை ஏன் சர்வீஸ் பண்ணணும், சர்வீஸ் பண்ணுறது ஏன் ரொம்ப முக்கியம் பைக்கோட சஸ்பென்ஷன். ஸோ வந்து நம்ம பைக்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப இக்னோர் பண்ணக்கூடிய ஒரு பார்ட் அப்படின்னா வந்து, கவனிக்காத ஒரு பார்ட் அப்படின்னா வந்து அது ஒரு சஸ்பென்ஷன் மட்டும்தான். நம்ம மற்ற எல்லாமே டயர்ஸாக இருக்கட்டும், இல்லைனா இன்ஜின் ஆயில், பிரேக் ஆயில், இதெல்லாமே வந்து நம்ம கேர்ஃபுல்லாக பார்ப்போம். பட் ஆனால் வந்து சஸ்பென்ஷனுக்கான கேர் நம்ம கொடுக்க மாட்டோம் அவ்வளோவா. ஸோ உண்மை என்னன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பழுதாகிட்டே இருக்கும், அது வந்து நம்மளுக்கே தெரியாது. ஆனால் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அதில் வந்து என்ன ஃபால்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம நார்மலாக வந்து ஒரு சர்வீஸ் விடும்போதே பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற ஃபால்ட்டை வந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், ஓகே இந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து ஆயில் கண்டாமினேஷன், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஜின் ஆயில் இருக்குது பார்த்தீங்கன்னா, நம்ம இன்ஜினில் எப்படி நம்ம லூப்ரிகேட் பண்ணுறதுக்காக அந்த இன்ஜின் ஆயில் போடுறோமோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷனில் அந்த அப் அண்ட் டவுன் அந்த ஒரு கம்ப்ரெஷனை வந்து இது பண்ணுறதுக்காக வந்து அதுலேயும் வந்து ஒரு ஆயில் இருக்கும். ஸோ அந்த ஆயில் பார்த்தீங்கன்னா நம்மளோட உள்ளே இருக்க அந்த பார்ட்ஸ் அது எல்லாத்தையுமே வந்து லூப்ரிகேட் பண்ணவும், அந்த வந்து கம்ப்ரெஷன் அது எல்லாத்தையுமே வந்து அந்த ஃபோர்ஸை இது பண்ணவும் எல்லாத்தையுமே வந்து யூஸ் ஆகும் அந்த ஆயில். வந்து அந்த ஆயில் நம்ம வந்து மாற்றாமல் இருந்தோம் அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து டைம் ஆக ஃபோக்ஸ் வந்து லாக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நம்ம இன்ஜின் ஆயில் எப்படி பழைசாகுமோ அதே மாதிரி வந்து இந்த ஆயிலும் வந்து பழைசாகும். நம்ம இன்ஜின் ஆயில் மாற்றும் போதெல்லாம் வந்து இது ஃபோக் ஆயிலும் மாற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக ஆயிலோட விஸ்காசிட்டி கண்டிப்பாக நம்ம செக் பண்ணணும். ஆயிலோட விஸ்காசிட்டி அப்படின்னா வந்து நம்ம இன்ஜின் ஆயிலில் செக் பண்ணுவோம் பாருங்கள், நல்லா இருக்கா இல்லை போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் மெக்கானிக் செட்டில் அவங்ககிட்ட கொடுத்தோன்னா அவங்களே சொல்லுவாங்க. அப்படி இல்லைனா மேலே இருக்க அந்த வால்வ்ஸில் பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து ஓவர்ஃப்ளோ ஆரம்பிக்கும். இது வந்து ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆயிலில் இருக்கிற அந்த ஒரு விஸ்காசிட்டி எல்லாமே கம்மியாகிடுச்சு அப்படின்னும் போது அந்த கம்ப்ரெஷன் அப் அண்ட் டவுனில் வந்து இப்படி கம்ப்ரெஸ் ஆகும்போது வந்து அந்த ஆயிலோட அந்த வந்து மேனேஜ் பண்ணது எதுவும் ஆகுது. ஸோ அதனால் வந்து லைட்டாக வெளியே லீக் ஆக ஆரம்பிக்கும். ஸோ வந்து அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் நம்மளுக்கு வந்து ஓகே ஆயில் இதுவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. வந்து அப்படி வரும்போது என்ன வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற அந்த சீல் ரிங்ஸ் அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து அப் அண்ட் டவுன் அந்த கம்ப்ரெஷன் இருக்கும்போது வந்து அந்த சீல் ரிங்ஸ் வந்து மேலேயும் கீழேயும் போயிட்டு வரதுனால சஸ்பென்ஷனுடைய அந்த ஒரு மூமெண்ட்ஸை வந்து கண்டிப்பாக வந்து அதை அஃபெக்ட் பண்ணும் பயங்கரமாக. ஸோ வந்து சஸ்பென்ஷனில் பார்த்தீங்கன்னா புஷ் அது மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து அதை வந்து கண்டிப்பாக செக் பண்ணியே ஆகணும். ஏன்னா வந்து அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பைக்கில் வரக்கூடிய அந்த ஷாக்கு அது எல்லாத்தையுமே வந்து தாங்கக்கூடிய அந்த ஒரு இது. ஸோ வந்து அது ஒவ்வொரு வாட்டி நம்ம அதை சர்வீஸ் பண்ணும்போது வந்து கண்டிப்பாக வந்து செக் பண்ணிடணும். ஒரு ரேஸ் பைக்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 hours ஒன்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ரேஸ் பைக்கில் கண்டிப்பாக வந்து சஸ்பென்ஷனை வந்து சர்வீஸ் பண்ணுவாங்க. நம்ம நார்மலாக வந்து நம்ம லோக்கலில் நம்ம ஓட்டுறோம் அப்படின்னும் போது வந்து நம்ம கண்டிப்பாக வந்து இயர்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் கண்டிப்பாக பண்ணி ஆகணும், நம்மளோட எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஓட்டுறோம் அதெல்லாமே பொறுத்து. ஸோ சஸ்பென்ஷனால் ஆக்சிடென்ட்ஸ் எப்படிலாம் நடக்கும் அப்படின்னா, நம்ம ஓட்டிகிட்டே இருக்கும்போது அந்த ஆயில் இதுவாக இல்லை ஆயில் லீக்கேஜ் ஆகுது, அது மாதிரி டைமில் வந்து உள்ள கரெக்டான ஒரு ஆயில் இல்லை லூப்ரிகேட் பண்ணுறதுக்கு அப்படின்னும் போது வந்து அந்த சேம்பர் வந்து ஸ்டக் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ ஸ்டக் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ரன்னிங்கில் இருக்கும்போது வந்து உடனே லாக் ஆகிடும் வண்டிது. ஸோ ஒரு பள்ளத்துலையோ இல்லை எதுலையோ விடும்போது வந்து லாக் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து அப்படியே தூக்கி அடிச்சிடும் பைக் நம்மளை. ஸோ வந்து ரொம்பவே ரிஸ்க் அதிகம் அதில். ஸோ டர்னிங்ஸில் அதே மாதிரி வந்து டர்னிங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான ஒரு ப்ரொபோசிஷனில் வந்து அந்த ஒரு சஸ்பென்ஷன் நம்மளுக்கு அப் அண்ட் டவுன் மூவ்மெண்ட் இல்லை அப்படின்னும் போது நம்ம டர்ன் பண்ணும்போது வந்து கண்டிப்பாக வந்து டயருக்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த சஸ்பென்ஷன் தான் ரொம்ப ஒரு முக்கியமான இது. ஸோ வந்து கார்னரிங்காக இருக்கட்டும், இல்லைனா நார்மலாக நம்ம டர்ன் பண்ணுறோம் அப்படின்னும் போது நம்ம ரொம்ப இதுதான் வந்து ஒரு ட்ராக்னு வச்சுக்கோங்க. ஸோ வந்து நம்ம இவ்வளோ ட்ராக் இப்படி வந்து நம்ம கார்னரிங் பண்ண போகிறோம் அப்படின்னும் போது நம்மளோட லென்த் அதிகமாகும். ஸோ அதனால் வந்து நம்ம கீழே விழுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இது மாதிரி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கிறதுனால வந்து கண்டிப்பாக வந்து எல்லாத்தையும் நம்ம கேர் பண்ணி பார்க்கணும். ஸோ சஸ்பென்ஷனை வந்து சர்வீஸ் பண்ணுறது ரொம்பவே முக்கியம், உங்களையும் சரி உங்கள் பைக்கையும் சரி சேவ் பண்ணுறதுக்கு. அண்ட் வந்து நார்மலாக வந்து நீங்கள் சர்வீஸ் விட்றீங்க அப்படின்னா வந்து அந்த இடத்துலேயும் நீங்கள் சஸ்பென்ஷன் வந்து நார்மலாக வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னும் போது அவங்க வெறும் ஜஸ்ட் ஆயில் சேஞ்ச் பண்ணிட்டு இல்லைனா சீலிங்லாம் பேக் பண்ணிட்டு உங்களுக்கு போட்டு கொடுத்துருவாங்க. பட் ஆனால் அது மாதிரி சர்வீஸ் இடத்துல கொடுக்காதீங்க.
நீங்கள் அதுக்குன்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்காக இருப்பாங்க, அவங்கக்கிட்ட எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா அவங்க பார்ட்டாக மொத்தமாக கைட்டி அட்லீஸ்ட் இயர்லி ஒன்ஸ் ஆர் டுவைஸ் கண்டிப்பாக இதை பண்ணுங்கள். ஸோ அவங்க மொத்தமாக பார்ட்டாக கைட்டி உள்ளே என்னென்ன இது போயிருக்கு, அதோடைய பார்ட்ஸ் ஆக்சசரிஸ் என்னென்ன இருக்குது அது உள்ள, ஸோ அது என்னென்ன மாற்றணும், புஷ் மாற்றணும், அது இதுன்னு சொல்லிட்டு போகலைன்னா கூட இயர்லி ஒன்ஸ் மாற்றிடுறது நல்லது எனக்கு தெரிஞ்சு. ஸோ வந்து நீங்கள் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஓட்டிங்களோ அதெல்லாமே பொறுத்து. ஸோ நார்மலாக வந்து சர்வீஸ் ஒரு இடத்துலையே விட்டு அதை பண்ணணும்னு நினைக்காதீங்க, அவங்க வந்து அவ்வளோ கேர் எடுத்து பண்ண மாட்டாங்க. அதுக்குன்னு ஸ்பெஷலாக இருக்கிறவங்க கிட்டே போய் பண்ணிங்கன்னா பெஸ்ட். ஸோ வந்து இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஆஸ் யூஸ்வல் ஜஸ்ட் ஈட், ஸ்லீப் அண்ட் ரைட், ரிப்பீட் தட். ஐ see people in the next video. Till that, signing off your Cherry. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க அண்ட் நோட்டிஃபிகேஷன் பட்டன் கிளிக் பண்ணுறேங்க. இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணுங்கள். எதனா மிஸ் பண்ணிட்டேன், எதனா டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு இது செட் பண்ணிகிட்டு இருந்தேன், என்னுடைய வீடியோ ஷூட்டிங்காக வந்து ஒரு ஸ்டூடியோ மாதிரி செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் வந்து ஒர்க் அவுட் ஆகலை, அது ஃபெயிலியர் ஆகிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து என்னோடய ரூம்லேயே வந்து சும்மா செட் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணி வச்சேன். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தெரில எனக்கு, அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வந்து என்னுடைய அந்த ஒயிட் பெயிண்ட்டு அதெல்லாம் பெயிண்ட்லாம் அடித்து முடிச்சாச்சு. பட் ஆனால் வந்து ஒர்க் அவுட் ஆகலை, கடைசியில் வந்து கை விட்டாச்சு அந்த இதுவை. இதுதான் இப்போதைக்கு என்னோடய ஸ்டூடியோ. கண்டிப்பாக வந்து இதை ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறமா உங்களுக்கு ஸ்டூடியோ டூர் பண்ணுறேன். அண்ட் ஹாப்பி சண்டே, என்ஜாய், பை. ஸோ இதை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா வந்து இது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதை வந்து நிறைய பேர் கேர் பண்ணுறதே கிடையாது. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள், ஏன்னா அவங்களுக்கும் தெரியணும் இதை பற்றி. தேங்க்யூ ஸோ மச்.